அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு அற்புதமான பயிற்சி முறை, உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுமே தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு அதி உன்னதமான பயிற்சி முறை. எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், தொடர்ந்து பயிற்சியும் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான விஷயத்தை தான் நமக்கு நம்மளோட முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும், மனநலத்தை இன்னும் ஆரோக்கியமாக்குறதுக்கும், நம்மளோட ஆத்ம சக்தியை இன்னும் அதிகரிக்கிறதுக்கும் இது ரொம்பவே உகந்த ஒரு பயிற்சி முறை, சூரிய நமஸ்காரம். இதில் மொத்தம் 12 நிலைகள் இருக்கு, 8 ஆசனங்கள் இருக்கும், மறுபடியும் ஒரு 4 ஆசனங்கள், அது வர்ற அதே 4 ஆசனங்களை ரிப்பீட்டடாக நம்ம பயிற்சி செய்வோம். ஒரு நாளைக்கு இந்த சூரிய நமஸ்காரத்தை 12 சுற்றுகள் வரைக்கும் நாம் பயிற்சி செய்யணும். 12 நிலைகள், 12 சுற்றுகள். இதை எப்படி பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ கொஞ்ச நேரம் இதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உட்காந்து அதுக்கப்புறமா இந்த சூரிய நமஸ்காரத்தை நம்ம பயிற்சியும் செஞ்சு பார்த்துறோம்னா, சூரியனை வணங்குதல், சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணுறது. இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியில் இருக்கிற ஒவ்வொரு ஆசனங்களுமே வணக்கத்தை குறிக்கிறது தான். இன்னமும் இதில் உள்ள ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, சூரிய நமஸ்காரம் பண்ண பண்ண நம்மளோட உடல் எடை குறையும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், சுறுசுறுப்பு அந்த நாள் முழுவதுமே இருக்கும், கண்கள் ஒளி பெறும், நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே நல்ல நேர்மறையாக மாற ஆரம்பிக்கும், எலும்புகள் எல்லாமே வலுவாகும், இரத்த ஓட்டம் உடல் முழுவதுமே பாய்ச்சப்படுறதுனால நாம் பிரகாசமாக இருப்போம் சூரியன் மாதிரியே. சுவாச பிரச்சனைகள் எல்லாமே அகலும், நோயோட தீவிரம் குறைய ஆரம்பிக்கும். இன்னும் பல விதமான பெனிஃபிட்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதிகாலையில் சூரியன் உதிக்கும் பொழுது சூரியனை பார்த்துக்கிட்டே இந்த பயிற்சியை செய்கிறது ரொம்பவே நல்லது. சூரிய கதிர்கள் மேலே படணும், அந்த ஒளி மேலே படும்போது நாமளும் ஒளிமயமாக மாற ஆரம்பிப்போம். எப்பொழுதும் சூரிய நமஸ்காரம் பயிற்சி செய்யும் பொழுது ஒரு மேட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த புவியீர்ப்பு விசையை தடுக்கிற அந்த ஒரு கேடயமாக அது நமக்கு பயன்பட ஆரம்பிக்கும். தன்னை தானே வணங்குதல், பரமாத்மா கண்கண்ட தெய்வமான சூரிய பகவானையும் நாம் வணங்குறது தான் இந்த சூரிய நமஸ்காரம். தினசரி நாம் பயிற்சி செய்கிறதுனால நம்ம உடலில் எந்த விதமான நெகட்டிவுமே தங்காது, அன்வான்டான வேஸ்ட் எதுவுமே தங்காது, ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செய்யும், உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை விதமான மசில்ஸுமே சூப்பராக ஃப்ளெக்சிபிள் ஆகும். சூரிய நமஸ்காரத்தை ஒரு ஒண்டர்ஃபுல்லான வார்ம் அப் அப்படின்னே சொல்லலாம். எல்லா விதமான ஜாயின்ஸ்க்கும் என்ன மாதிரி பேசிக் வார்ம் அப் கொடுக்குறது அப்படின்னு இதுக்கு முன்னேற வீடியோவில் நம்ம பார்த்தோம். சூரிய நமஸ்காரம் நீங்கள் 12 சுற்றுகள் பண்ணும் பொழுது டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஜாயின்ஸுமே சூப்பராக வேலை பார்க்குது. இப்போ இன்னும் பல விதமான பலன்கள் இருக்குது சூரியன் நமஸ்காரம் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடியது. ஸோ ஆதி தெய்வமான கதிரவன் சூரியன் அவரை வழிபடுறதுக்கான இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பயிற்சி வடிவமையும் பார்த்துடலாம். உங்கள் மேட் எடுத்துக்கோங்க, இதை தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே வாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், அதுக்கப்புறமா நாட்கள் செல்ல 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 நல்லா செட் ஆயிரும். இப்போ நம்ம மொத்தம் 4 ரவுண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த 4 ரவுண்ட்ஸில் முதல் 2 ரவுண்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. 2 ரவுண்ட்ஸை கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட சேர்ந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களால் ரொம்பவே நல்லா பயிற்சி செய்ய முடியும். இப்போ வாங்க, இப்போ சூரிய நமஸ்கார பயிற்சியை துவங்கிடலாம். இதுக்கு மேட்டில் நீங்கள் முன்னாடி இந்த மாதிரி நின்றுட்டு கைகளை நமஸ்கார முத்திரைக்கு கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி நிற்கிற இந்த போஸ்க்கு பிராணமாசனம் அப்படின்னு பேர். இதுதான் முதல் போஸ். இரண்டாவது என்ன அப்படின்னா ஹஸ்த உட்டான ஆசனம். கைகளை தலைக்கு மேலே தூக்கி உடலை பின்னோக்கி வளையணும். சுவாசத்தை மட்டும் நாம் ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணலாம். ஹஸ்த ஊட்டானாசனா 2, அப்புறமா மெதுவாக முன்னோக்கி வளையணும். இதுக்கு பாதஹஸ்தாசனா அப்படின்னு பேர். 3. இப்போ வலது காலை பின்னோக்கி எடுங்க, உங்களோட பாதம் பின்னாடி பதியணும், உங்களோட முட்டியை கீழே வச்சுட்டு மேலே பார்க்கணும். இது அஸ்வசஞ்சலாசனம்.
4வது போஸ். அடுத்ததா இடது காலையும் பின்னாடி எடுத்து, இது பேர் சதுரங்க தண்டாசனம் அப்படின்னு பேரு. இது 5வது போஸ். இதுக்கப்புறமா மெதுவா முட்டிய கீழே வச்சுட்டு உங்களோட நெஞ்சு பகுதியையும் நாடியையும் கீழே வைக்கணும். இதுக்கு பேர் அஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு பேர். இது 6வது. இப்ப பாதங்களை சரிச்சுட்டு உங்களோட மேலுடம்பு அப்பர் பாடியை மட்டும் நல்லா மேலே கொண்டு வந்து பாருங்க. இது 7வது நிலை, புஜங்காசனா அப்படின்னு பேர். அடுத்ததா டோ சப்போர்ட் பண்ணி உங்களோட இடுப்பை நல்லா மேல் நோக்கி உயர்த்தணும். இது 8வது நிலை, பருவதா ஆசனம். இப்போ உங்களோட வலது காலை எடுத்து முன்னோக்கி வைங்க. பின்னாடி உள்ள முட்டியை வந்து கீழே வச்சுக்கணும். தலையை மேல் நோக்கி பார்க்கணும். அஸ்வசஞ்சல ஆசனம் 9வது நிலை. அப்புறமா இடது காலையும் முன்னோக்கி எடுத்துட்டு வந்து கால்களை இணைச்சி முன்னோக்கி வளையணும். பாதகஸ்த ஆசனம் 10வது நிலை. இப்போ கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி பின்னாடி வளையணும். 11வது நிலை. அப்புறமா கைகள் நமஸ்கார முதிரை. இது 12வது நிலை. இந்த 12 நிலைகளையும் முடிச்சிங்க அப்படின்னா 12 போசஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து 1 ரவுண்ட், ஒரு சுற்று. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 12 சுற்றுகள் வரைக்கும் நம்ம பயிற்சி செய்யலாம். இப்போ இன்னொரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என் கூட சேர்ந்து நீங்கள் பயிற்சி செய்யலாம். கைகள் நமஸ்கார முத்ரா. பிராணமாசனா 1, ஹஸ்த உட்டானாசனா, ஹேண்ட்ஸ் அப் பெண்ட் பேக் 2, பாதஹஸ்தாசனா 3. இப்போ இடது காலை பின்னாடி எடுக்கணும். 4, அஸ்வசஞ்சலாசனா. 5, சதுரங்க தண்டாசனா. 6, அஷ்டாங்க நமஸ்காரம். 7, கால்களை சரிச்சு அப்பர் பாடியை மேலே தூக்கணும். 7 அண்ட் டோ ப்ரெஸ் பண்ணி ஹிப்பை நல்லா ரைஸ் பண்ணுங்க. பருவதா ஆசனம். 8, மறுபடியும் உங்களோட இடது காலை எடுத்து முன்பக்கமாக வைக்கணும். 9, அஸ்வசஞ்சல ஆசனம். 10, அடுத்த காலை எடுத்து அதே மாதிரி முன்பக்கமாக வைங்க. முன்பக்கமாக வளைஞ்சுக்குங்க. 11, hands up, bend back, ஹஸ்த உட்டானாசனா. 12, hands down. உடல் முழுவதுமே ரத்த ஓட்டம் நல்லா பாய ஆரம்பிக்கும். நீங்களும் என் கூட சேர்ந்து இப்போ பயிற்சி செய்யலாம். கைகள் நமஸ்கார முத்ரா வச்சுக்கோங்க. பிராணமாசனம், ஹேண்ட்ஸ் அப், பெண்ட் பேக், ஹஸ்த உட்டானாசனா. 2, மெதுவாக முன்னோக்கி வளைங்க. பாதகஸ்தாசனா. 3, வலது காலை மட்டும் பின்னாடி எடுக்கலாம். அஸ்வசஞ்சலாசனா. 4, இடது காலை பின்னாடி எடுத்து இணைச்சிக்கலாம். சதுரங்க தண்டாசனா. 5, kneel down and upper body down. 6, அஷ்டாங்க நமஸ்காரம். பாதங்களை சரிச்சு அப்பர் பாடியை மட்டும் மேல் நோக்கி உயர்த்துங்க. 7, புஜங்காசனா. அதுக்கப்புறம் டோ ப்ரெஸ் பண்ணி இடுப்பை நல்லா மேல் நோக்கி உயர்த்துங்க. 8, பர்வதாசனா. 9, உங்களோட வலது காலை எடுத்து முன் பக்கமாக வைங்க. அஸ்வசஞ்சலாசனா. மேலே பார்க்கலாம். அப்புறம் அடுத்த காலையும் எடுத்து முன்னாடி கொண்டு வந்து நினைச்சுக்கலாம். 10, கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி பின்னோக்கி வளையலாம். 11, அப்புறம் ஹேண்ட்ஸ் டவுன், நமஸ்கார முத்ரா. 12, ஹேண்ட்ஸ் டவுன். நல்லா ஆழமாக ஒரு சுவாசம் விடுங்க. இப்போ இடது காலுக்கும் ஒரு தடவை பயிற்சி செஞ்சிடலாம். கைகள் நமஸ்கார முதிரையில் இருக்கட்டும். பிராணமாசனா. 1, கைகளை தலைக்கு மேலே தூக்கி பின்னாடி வளைங்க. ஹஸ்த உட்டானாசனா. 2, மெதுவாக முன்னோக்கி வளைங்க.
பாதகஸ்தாசனம் 3. இடது காலை பின்னாடி எடுத்துக்கலாம், முட்டியை கீழே வச்சுக்கலாம், பாதத்தையும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கலாம். அஸ்வசஞ்சலாசனா 4. வலது காலையும் பின்னாடி எடுத்து கால்களை நேராக வச்சுக்கோங்க. சதுரங்க தண்டாசனா 5. முட்டியை கீழே வச்சுட்டு அப்பர் பாடியை மெதுவாக கீழே வைங்க. 6. இப்போ பாதங்களை சரிச்சுட்டு அப்பர் பாடியை நல்ல மேலே தூக்கலாம். 7. அப்புறமா டோ ப்ரெஸ் பண்ணி ஹிப்பை நல்ல மேலே ரைஸ் பண்ணுங்க. பர்வதாசனா 8. இப்போ இடது காலை எடுத்து முன்பக்கமாக வச்சு மேலே பார்க்கணும். அஸ்வசஞ்சலாசனா 9. அடுத்த காலையை எடுத்து மெதுவாக முன்பக்கம் எடுத்துட்டு வாங்க, முன்னாடி வளைங்க. 10. பாதகஸ்தாசனா. கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி நல்லா பின்னோக்கி வளைங்க. 11. 12. கைகள் நமஸ்கார முதிரையில் இருக்கட்டும். ஹேண்ட்ஸ் டவுன். இதுதான் சூரிய நமஸ்காரத்தை செய்கிறதுக்கான சரியான ப்ராசஸ். இந்த மாதிரி இன்னும் ஒரு 4 சுற்றுகள் வரைக்கும் ஆரம்பத்தில் பண்ணுங்க. நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கலாம். முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிடங்கள் சவாசனம் மேட்டில் உள்ளங்கைகளை நல்லா சைடில் வந்து ஓப்பன் பண்ணிட்டு, கால்கள் நல்லா சைடில் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ரிலாக்ஸாக படுத்து, அதுக்கப்புறமா உங்கள் உடல் நல்லா தளர்வடைஞ்சதுக்கு அப்புறமா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சூரிய நமஸ்காரம் பயிற்சி செய்கிற முறை. நன்றி மக்களே. இந்த சூரிய நமஸ்காரம் எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிற இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயிற்சி செஞ்சு பலன் பெற்றதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். யோகா கலை எல்லாருக்கும் வந்து தெரியறதுக்கு இது ரொம்ப உதவியுள்ளதாக இருக்கும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றைக்குமே தேவை. இந்த சூரிய நமஸ்காரம் பயிற்சி வீடியோ எப்படி இருந்தது, உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.